ஏப்ரல் 8, 2025 இன்றைய வேத வசனம் ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Romans 8:6. The mindset on the flesh is death, but the mindset on the spirit is life and peace. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே மாம்ச சிந்தையாய் வாழாதபடிக்கு அப்பா ஆவியின் சிந்தையோடு வாழும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் முள் ஊற்றுவீராக. ஆவியானவரே இப்பொழுது இறங்கும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனை. அன்பு மகனை, மகளை, சகோதரி, சகோதரனை துதிங்க, செபிங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில் சிந்திக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை இப்பொழுது நிரப்புங்க ராஜா. ஆவியானவரே அப்பா, அந்த மாம்ச சிந்தையின்படி நாங்கள் சிந்திக்காதபடிக்கு அப்பா ஆவியில் சிந்திக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் நிரப்புவீராக. ஆவியானவரே கத்தாவின் மாம்ச சிந்தையும் மரணம் என்று சொல்லியிருக்கேன் தகப்பனே. கத்தாவே அப்போ அந்த மாம்சத்துக்கு ஏற்ற அப்போ வாழ்க்கை வாழாதபடிக்கு அப்போ உமக்கு ஏற்ற ஆவிக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவரை அழிந்து போகின்ற இந்த உலகத்துக்காக நாங்கள் ஓடாதபடிக்கு அப்போ அழிந்து போகின்ற இந்த மாம்சத்துக்காக நாங்கள் ஓடாதபடிக்கு அப்போ இப்பொழுது இறங்குவீராக. மண்ணுக்கு போகின்ற இந்த மாம்சத்துக்காக நாங்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கோம் என் தகப்பனே. கத்தாவே இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரை நிரப்புங்க என் தகப்பனே. இந்த சத்ரு இந்த மாம்சத்தை வச்சு அப்பா அநேக பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த மாம்சத்தினால அநேக பாவ காரியங்களை நிரப்பி கொண்டு இருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இந்த மாம்ச இச்சைக்காக அநேக வாலிப பிள்ளைகள் அநேக பாவ காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை. இப்பொழுது விடுதலை தருவீராக. இந்த வாலிப பிள்ளைகளால் அநேக பெற்றோர்களுக்கு அநேக கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள். ஆவியானவர் இப்பொழுது இறங்கோ ராஜா. தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் நிரப்புவீராக. கத்தாவே வேதத்தில் கூட இந்த யூதாஸ் காரியத்தை ஆவியானவரை பணப்பையை வைத்திருந்ததால ஆண்டவர் கூட இருந்த அந்த யூதாஸ் காரியத்துக்கு இந்த சத்ரு அப்போ அந்த மாம்சத்தின் மேலே ஆசை வைத்து இந்த மாம்சத்துக்காக அப்போ அந்த 30 வெள்ளி காசுக்காக அழிந்து போகின்ற அந்த வெள்ளி காசுக்காக ஆவியானவரை அப்போ ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை போல நாம் இருக்காதபடிக்கு இந்த மாம்சத்துக்காக அந்த யூதாஸ் காரியத்தை தேவனையே காட்டி கொடுத்தது போல இன்றைக்கு கூட நாமளும் அந்த யூதாஸ் காரியத்தை போல இருக்காதபடிக்கு நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஆவியில் நிரம்பணும். அந்த யூதாஸ் காரியத்தின் கடைசியில் மரணத்தை சந்தித்தது போல அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் இந்த மாம்சத்துக்காக வாழ்ந்து மரணத்தை சந்திக்காதபடிக்கு அப்போ ஆவியின் வாழ்க்கையில வாழ்ந்து அப்போ உம்முடைய ஜீவ வழியில் நடந்து உங்ககிட்ட சேரும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. ஆவியானவர் இப்பொழுது நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் இன்றைக்கு உம்மை நோக்கி அப்போ மன்றாடி கொண்டு இருக்கின்றார்களோ ஒவ்வொருவர் மேலும் அப்போ அந்த ஆவியின் கண்களை திறப்பீராக. ஆவியில் நடந்து அப்போ ஆவியில் வளர்ந்து அந்த பிள்ளைகளையும் ஆவியில் சிறு வயது முதற்கொண்டே ஆவியில் வளர்க்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனை. நிரப்புங்க ராஜா. அப்போ இனி நாங்கள் மாம்சமாம் சிந்திக்காதபடிக்கு ஆவியாய் சிந்திக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. மாம்சமாய் சிந்தித்தோமா அப்போ எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எங்களை சுற்றி கடன் பிரச்சனைகள் நிரம்பும், அநேக பாவ காரியங்கள் நிரம்பும். இப்பொழுது கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. எங்களுக்குள்ள அந்த மாம்ச சிந்தையை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இனி நாங்கள் அந்த சத்துருகள் சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அப்போ உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆவியில் நடக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக.
ஆவியானவரை நிரப்புங்க 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 ராஜா. இனி நாங்கள் ஆவியில் நிரம்பி செபித்து அப்பா உம்முடைய ஆவியின் வாழ்க்கை வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் நிரப்புங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை நிரப்புங்க. உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மேலும் அப்போ அந்த ஆவியை ஊற்றுவீராக, ஆவியின் வாழ்க்கையை ஊற்றுவீராக. இனி ஒவ்வொருவரும் அப்போ ஆவியில் நடந்து இந்த மாம்சத்தை வெறுத்து அப்போ ஆவியில் நடக்கும்படியான ஞானத்தை ஒவ்வொரு மேலும் நிரப்பி நீரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.